2013 லிசன கர்ஸ் ஆஃப் சக்கி. நடக்க முடியவில்லை என்றாலும் நம்பிக்கையோடு இருக்கா ஒரு பெயிண்டர் அக்கா. அவளோட மம்மி இவளை அம்மிய போட்டே கொல்ல பார்த்து ஆனா முடியல. அதனால பொண்ணை பாதுகாக்கிறா. யாருன்னு தெரியாதவங்க இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க. அது ஒரு பொம்மை. சாதாரண பொம்மை தானே இவங்களும் விட்டுட்டாங்க. ஆனா இவளோட மம்மி மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு ஒரு அக்கா இருக்கு. அவளும் அவளோட புருஷனும் இவங்களோட பொண்ணை பாதுகாக்கிற வேலைக்காரியும் வராங்க. அக்காக்காரி மம்மிக்கு என்னாச்சுன்னு கேட்பான்னு பார்த்தா இந்த வீட்டையே எழுதி கேட்கிற. கடன்காரியா இருக்கு. ஆனா கையில காசு இல்லனாலும் வேலைக்காரியா வச்சிருக்கா. ஏன்னு கேட்டா நாங்கள் ஏழை என்று வெளியே தெரியக்கூடாதான். தங்கச்சிக்காரியும் இந்த வீட்டை என்னால விற்க முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. இவ வேலை செய்ய வேலைக்காரி வச்ச அவளுக்கு வேலை செய்யறான் இவளோட புருஷன். அக்காக்காரி தான் அந்த வேலைக்காரிய கைக்கூலியா வச்சிருக்கா. ஏன்னா இவ ஒரு லெஸ்பியன். இது புருஷனுக்கு தெரியாது. ஒரு பக்கம் அந்த பொம்மை ஒரு பேய் பொம்மை. பொம்மை 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 பார், புதிய புதிய பொம்மை பாருன்னு எல்லாரையும் பார்க்க வச்சே வேட்டையாடுது. இதுக்கப்புறம் இவங்க அந்த பொம்மை கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. இந்த பொம்மைய பார்த்தாலே பயமா இருக்கு. அது மாதிரி இந்த பொம்மைய வச்சு பல இடங்கள்ல பயமுறுத்தி இருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் அந்த சின்ன பொண்ணுக்கும் அந்த பொம்மைக்கு கொடுத்த வாய்ஸ் மட்டும் வேற லெவலு. ஒரு தரமான ஆர்ஆர் போர்டு. 5 ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 6.5. 2025 ரிலீஸ் ஆன சூப்பர்மேன். பழைய சூப்பர்மேன் எங்கடான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இனிமே நான் தாண்டா உங்களோட புதிய சூப்பர்மேன் உலகத்தையே ஒரு ரவுண்ட் வராரு. இவரு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை செய்யறாரு. நான் சூப்பர்மேன் இல்லன்னு மறைக்க ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. ஆனா ஐட்டக்கார அக்காவுக்கு மட்டும் இவர் யாருன்னு தெரியும். கண்ணாடி போட்டா அது மாறு வேஷமாடா. இந்த தடவை வழுக்க வில்லனை இறக்காம ஒரு மொட்டை வில்லனை இறக்குறாங்க. அவன் வழக்கம் போல மக்களுக்கு சதி பண்ணிக்கிட்டே இருக்கான். சூப்பர்மேனும் அவனை முறியடிக்கிறாரு. இவன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்டான்னு சூப்பர்மேனை இவன் அழிக்க மக்கள் மத்தியில அவனோட பேரை கெடுக்கிறான். சூப்பர்மேனு நம்மளை அடிமைப்படுத்த தான் வந்திருக்காருன்னு மக்களும் இவரை எதிர்க்கிறாங்க. கவர்மெண்ட்டும் இவரை கைது பண்றாங்க. இதுக்கப்புறம் சூப்பர்மேனு நான் உங்களில் ஒருத்தன்னு மக்களுக்கு நிரூபித்து மொட்டையனை அழித்து இந்த உலகத்தை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா இந்த சூப்பர்மேனு இந்த ரோலுக்கு செட் ஆனாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா செட் ஆனாரு. லேக் அடிக்காம படம் போகுது. அதனால படம் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சிறப்பு. சிஜி ஒர்க்கு அவங்களோட பொறுப்பு. IMDb ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 6.5. 2019 ரிலீஸ் ஆன கிரீட். ஓடி ஓடி உழைப்பாரு. ஆனா ஊருக்கு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டாரு ஒரு பணக்காரன். இவன் முன்னாள் பொண்டாட்டியை அடிச்சு துரத்தி விட்டுட்டு அவளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்து அவள மாதிரி இருக்கிற அவ வயசுல பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஊரே இவனை காரி துப்புனாலும் அதையும் தொடச்சி போட்டுட்டு இவன் போயிட்டே இருப்பான். இவனுக்கு 2 பொண்டாட்டின்னு உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு ஏகப்பட்ட வைப்பாட்டின்னு இவன் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். இவனோட பொண்ணு சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது நல்ல படம்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது நீலம் படம். இவனோட மம்மி ஒருபடி மேல பல பேருக்கு அம்மியா இருந்தவங்க. இவனுக்கு சொந்தக்கார பொண்ணு இருப்பா. அவளுக்கு ஒரு பையன் இருப்பான். ஆனா அவன் கண்ணு முன்னாடி அவனோட அம்மாவை இவன் வச்சுக்கிட்டு இருப்பான். பல நாடுகள்ல இவன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கவர்மெண்ட்டுக்கு வரிய கட்டாம கவர்மெண்ட்டையே இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கவர்மெண்ட் இவனை பிடிச்சிட்டாங்க. அதனால இவனோட பேரு கெட்டு போச்சு. அந்த பேரை மறுபடியும் வாங்க இவனோட பர்த்டேக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறான். இவன் எப்படி எப்படிலாம் பணத்தை சம்பாதிச்சான். அதனால அந்த வேலை செய்பவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை என்னவா மாறிச்சு. இவன் ஒருத்தன் பணம் சம்பாதிப்பதற்காக பல பேரோட வாழ்க்கையை இவன் நாசம் பண்ணிருக்கான். இவன் இலங்கைக்கெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சண்டை போடுவான். ஒரு பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அங்கங்க லேக் அடிக்கும், பொறுமையா போகும். IMDb ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 5.1. 2025 ரிலீஸ் ஆன தி தேர்ஸ்டே மர்டர் கிளப். வயசான காலத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஓல்டேஜ் ஹோம்லயும் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாத்தாக்களும் பாட்டிகளும். ஒரு பக்கம் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கேஸ இவங்க கையில எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 80sல நடந்த ஒரு கேஸ கையில எடுக்கிறாங்க. ஒரு முகமூடி போட்ட கொள்ளைக்காரன் ஒரு பொண்ணை கொண்டுட்டான். அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி அவளோட காதலன். இப்போ அவன் எங்க இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த திருடனை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பூமர் வில்லன் இந்த ஓல்டேஜ் ஹோம் அழிக்க பாக்குறான். இவங்களும் அவனுக்கு எதிராக போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொலை நடக்குது. ஆனா போலீஸ் ஒரு அப்பாவிய பொடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களும் அந்த உண்மையான குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டிகளும் இந்த 2 கேஸ கையில எடுத்துக்கிட்டு இறுதியாக குற்றவாளி யார் என்று சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. அங்க இங்க ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு பார்த்தா காமெடியை வச்சு வெறுப்பா ஏத்துறாங்க. ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க, இல்லன்னா நடந்துகிட்டே இருக்காங்க. அங்க இங்க லேக் அடிக்குது. படமும் பொறுமையா போகுது. பாக்குற மாதிரியும் இல்ல. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. IMDb ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 5.5.